செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் கூரேசர் இருதாலும் சிலம்பும் தண்டையும் சதங்கையும் சண்முகன் தோளும் கடம்பும் என் கண்முன் வந்து தோன்றிடினேன். நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது ராகுகேது பேச்சு. எப்போவுமே ஒரு வருடத்தில் ராகுகேது பேச்சு ஆகும்போது மக்கள் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த கிரக பயிற்சியில் நமக்கு என்ன நன்மைகள் இருக்குது, என்ன தீமைகள் இருக்குது அப்படின்றது பொதுவாக எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். அந்த வகையில் வந்துட்டு இந்த ஆண்டினுடைய ஆங்கில தேதியானது மே மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு தமிழ் வருஷம், அதாவது புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுது. தமிழ் புத்தாண்டு விஸ்வாசு வருடம் 13ஆம் தேதி, சித்திரை 13ஆம் தேதி, அதாவது சித்திரை மாதத்துக்கு விஸ்வாச வருடத்தினுடைய முதல் மாதமான சித்திரை மாதத்தினுடைய 13ஆம் தேதி மாலை மணி 5:25க்கு. இது சரியான டைம் பார்த்திங்கன்னா ராகு காலம். இது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி இந்த ராகு பயிற்சியானது நடக்குது. இந்த ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 எப்போவுமே ராகு காலம் அப்படின்ற காலம் வந்து பஞ்சாங்கத்தில் குறிக்கப்பட்டிருக்கு. இந்த ராகு காலத்தில் தான் இந்த ராகு பகவான் பயிற்சி ஆகிறார். ராகு பகவான் எங்கேருந்து பயிற்சி ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனத்துலேருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க, ஆன்டி கிளாக் வைஸ், அதை எதிர் சுற்று வழியாக. அதே சமயத்தில் கண்ணியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க. இப்போ இந்த ராகு கேதுக்கள் அப்படின்ற பிளானட் வந்து உங்களுக்கு உபயராசிகள்னு சொல்லக்கூடிய மீனத்திலையும் கண்ணிலையும் இவ்வளோ ஆண்டு காலம் இருந்துட்டு, இந்த 13 மாதங்கள் இருந்துட்டு பயிற்சி வந்து சிறராசிகள்னு சொல்லக்கூடிய கும்பத்துக்கும் சிம்மத்துக்கும் பயிற்சி ஆகிறாங்க. இந்த ராகுகேது பயிற்சி எப்போவுமே 180 பாகை நேர் எதிர் சுற்றில் தான் பயிற்சி ஆகும். 2025 ராகுகேது பயிற்சி பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக பயப்பட தேவையில்லை, எந்த பயமும் உங்களுக்கு தேவையில்லை. 8ஆம் இடத்தை கேது பார்க்குறாருங்க, குரு 5ஆம் பார்வை பார்க்குறாரு. உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு உடல் வேணால் பாதிக்கப்படலாம், மனசு பாதிக்கப்படக்கூடாது. ஆனால் மனசும் பாதிப்பை ஏற்படுத்தும், மனக்கலக்கங்களை கொடுக்கும். பயப்படாதீங்க, எந்த ஒரு நெகட்டிவும் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க, நல்லா தான் இருக்கணும். தாண்டீஸ்வரம் நீங்கள் சத்ரு சம்ஹார மூர்த்தி போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பொருளாதாரத்துக்கு, தொழிலுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. வருமானத்துக்கு சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டு மீண்டும் வந்து பொருளாதாரத்தில் உயரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பொருளாதார பிரச்சனைகள் இல்லை. அதே மாதிரி குழந்தைகளுடைய அமைப்பு, குடும்ப அமைப்பு பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. மனைவி கிட்ட விட்டு கொடுத்து போகணும், மனைவி கருத்தை கேட்டு நடக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு. மீன ராசி ராகுகேது பேச்சு பலன்கள். சரியான தமிழ் விஸ்வாச வருஷம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு உங்களுடைய மீன ராசியிலிருந்த ராகு பகவான் பயிற்சியாகி கும்பராசி உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கும், இந்த கும்பராசின்னு மீனராசின்னு சொல்லக்கூடிய 12வது ராசிக்கு நேர் 7வது ராசியான கன்னி ராசியில் கேது பகவான்றது உங்களுடைய மீனராசிக்கு 6ஆம் வீட்டுக்கும் கேது பயிற்சி ஆகிறது ராகுகேது பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ராகுகேது பயிற்சி மாலை மணி சரியாக 5:25க்கு ராகு காலத்தில் பயிற்சி ஆகுது. சரி, அது ஓகே. இந்த ராகுகேது பயிற்சி உங்களுக்கு என்ன பலன்களை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். சுருக்கமாக ஆனால் தெளிவாக பார்ப்போம். சரிங்களா? சுருக்கமாக பார்க்கணும், எல்லா விஷயங்களையும் சொல்லியிருக்கணும், அந்த மாதிரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ராசி மேலே ஜென்மச்சனி வருது. ஜென்மச்சனி அப்படின்னா இருக்கிறதுலையே உச்சபட்ச கஷ்டங்களை கொடுக்குறது அப்படின்னு பேர். சார் அப்புறம் என்ன சார் முழுமையாக சொல்கிறீங்க, அதிகபட்ச கஷ்டம்னு சொல்கிறீங்க அப்படின்னா இதில் பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. ஜென்மச்சனி அப்படிங்கிறது நெகட்டிவ் தான், அதில் மாற்றமே இல்லை. இருக்கிறதுல முழுமையான ஆயுள் கண்டத்தையும் ஆயுள் பயத்தையும் யார் கொடுப்பான்னா ஜென்மச்சனி தான் கொடுக்கும். குழப்பத்தை ஏற்படுத்தும், முடிவெடுக்க விடாது, சிந்தனைகளை தெளிவுபடுத்தாது, தெளிவான முடிவு எடுக்க முடியாது. இதுக்கு ஒரே வழி, ஒரே தீர்வு வாழ்க்கை துணைக்கிட்ட தாங்க இருக்குது. அவங்கள்ட்ட மனசு விட்டு பேசணும். முதல்ல என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம். முடிவெடுக்க முடியாதுன்னா நம்ம யாராவது துணையை தேடி தானே ஆகணும். அப்போ அதுக்கு தானே இறைவன் நமக்கு வாழ்க்கை துணைன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்களோட உட்காந்து கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வரணும். ஆயுள் பயத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமானால் ஆயுளை முடிக்கவே முடிக்காது. அஷ்டமச்சனியோ ஜென்மச்சனியோ ஆயுளை முடிக்கிற அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்கும், ஆனால் ஆயுளை மட்டும் முடிக்காது. அதனால் உங்களுக்கு ஆயுள் தீர்க்கம் அப்படிங்கிறத நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். ஜென்மத்தில் இருந்த ராகு பயிற்சியாகி 12ஆம் இடத்துக்கு போனதுனால தூக்கம் கெடும். தேவையில்லாத அலைச்சல் வரும். தேவையற்ற அலைச்சலுக்கு இடம் கொடுக்காதீங்க, தூக்கத்தை கெடுத்துக்காதீங்க. நேரத்துக்கு தூங்கி எழுந்துறீங்க, அதுவே உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியமான விஷயம். தாயாருடைய உடல் நலத்தில் கவனம் தேவை. அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் உடலில் கொடுத்துருக்கும், கொடுக்க போகுது, கொடுக்கும். ஸோ அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் தப்பிச்சுக்கலாம். சகோதர உறவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பொருளாதாரத்துக்கு சின்ன சின்ன தடைகளை கொடுக்கும்.
இல்லை அப்படின்னா திடீர் தனவரவுகளை கொடுக்கும், திடீர்னு ஸ்டாப் பண்ணும். அந்த மாதிரி விட்டு விட்டு ஒரு பொருளாதாரத்தை மாற்றி மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாக இருக்கணும். வெளியிடத்து உணவுகளை நீங்கள் எடுத்துக்காதீங்க. நீங்கள் எப்போ வழக்கமாக என்ன ஃபுட்டு எடுத்துக்கிங்களோ அது மட்டும்தான் சாப்பிட்ணும். வெளி உணவுகள் கண்டிப்பாக சேர்த்துக்கக்கூடாது. கண்டிப்பாக அது தொந்தரவுகளை தரும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். கணவன் மனைவி உறவு பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன கசப்புகள் ஏற்படத்தான் செய்யும். விட்டு கொடுத்து தான் போகணும். அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்கணும். கேட்டால் தவறில்லை, நல்லாவே இருக்கும். அதே சமயத்தில் அவங்க கருத்து என்ன சொல்கிறது, நம்ம என்ன கேட்கறது அப்படின்ற தலைக்கணம் கூடுச்சு அப்படின்னா அது வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்த தான் செய்யும். தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த மீன ராசிக்கு தொழில் சிறப்பாக இருக்கும். கடந்த காலகட்டங்களில் தொழிலில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம், ஆனால் இனி ஏற்படாது. இனி தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்பு இல்லை. 12ஆம் இடத்து ராகு மட்டும்தான் உங்களுக்கு நெகட்டிவாக இருக்குது. தேவையற்ற அலைச்சல்களை கொடுக்கும். ஒரு இடத்துக்கு போகும்போது இங்கே போகணுமா, ஏன் போகணும், எதுக்கு போகணும், போனால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா, போனால் சமயத்துக்கு அந்த டைமுக்கு தூங்க முடியுமா, டைமுக்கு சாப்பிட முடியுமா அப்படின்ற ஹெல்த்தில் கண்டிப்பாக கவனம் எடுத்துக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தை கவனம் எடுத்துக்கோங்க. ஜென்மச்சனி அப்படிங்கிறதுனால சித்த மருத்துவம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அலோபதியை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. உடல் ஆரோக்கியம் கெடுறதுக்கு ஒரு காரணம் அலோபதி மருந்தாக கூட இருக்கலாம். சித்த மருத்துவம் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அப்படிங்கிற கான்செப்ட் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது. 4ஆம் இடத்து குரு, இதில் எல்லோரும் நெகட்டிவாக சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா உங்கள் ராசி அதிபதி குரு 4 கேந்திரம் ஏறிட்டார். அது நெகட்டிவாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பாசிட்டிவான விஷயந்தான். ஆனால் பொதுவாகவே ஜோசியர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா 4ஆம் இடத்து குரு அப்படின்னா நெகட்டிவாக தான் சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் எடுத்துக்க வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு 8, 10, 12ஆம் இடத்தை ஒரு சேர குரு பார்க்குறாரு. இந்த அமைப்பு ஆயுள், உயிர் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு, அதே மாதிரி தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு சரியான தூக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அயன சயன போகங்கள் பொறுத்த வரைக்கும் எந்த தொந்தரவுகள் இருக்காது. தொழிலில் நல்ல ஒரு தெளிவான அமைப்பில் கொண்டு போகும். கரெக்டாக தொழிலில் பயணிப்பீங்க அப்படின்ற ஒரு அமைப்பு. ஞானம், அறிவு, இறை வழிபாடு அப்படிங்கலாம் கரெக்டாக இருக்கும். இந்த சமயத்தில் அதிகபட்சமான தெய்வ வழிபாடுகள் நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்தை 5ஆம் பார்வை குரு பார்க்குறாங்க. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு உடலில் எந்த ஒரு பாதிப்புகள் ஏற்பட்டாலும் சரி, நீங்கள் மருத்துவமனைகளுக்கு போகிறத தவிர்த்துட்டு ஆலயங்களுக்கு போங்க. குறிப்பாக ஜோதிடர்கள் கேட்டு ஜோதிடர்கள் சுட்டி காட்டக்கூடிய ஆலயங்களுக்கு போங்க. அது நான் இல்லை, எந்த ஜோசியராக வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஆலயங்களுக்கு போகிறது மட்டும்தான் சிறப்பு, அதுதான் மருந்து. ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சித்த மருத்துவத்திலே எந்த ஒரு விஷயத்தையும் சரி பண்ண பாருங்கள். இந்த பதிவில் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவிட விரும்புகிறேன். தாண்டீஸ்வரம்னு ஒரு இடம் இருக்குங்க, இழுப்பூர் பக்கத்தில். என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே நலன் மகாராஜா வந்து அந்த பட்டுப்போன மரத்தை துளிக்க வச்சுருக்காங்க. நலன் மகாராஜாவுக்கு 7 சனி 20 ஸ்தலம் அது. இந்த இடத்துல அந்த மரம் பட்டு போகுது. இது வந்து சத்ரு சம்ஹார மூர்த்தின்ற சித்தருக்கு தெரியுது. அந்த சித்தர் என்ன பண்ணுறாரு, ஆகா மக்களுக்கு பயன்படக்கூடிய இந்த மரம் பட்டு போச்சு அப்படின்னா தப்பாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தில் போய் தவம் பண்ணுறாங்க. இன்றைக்கும் அந்த மரம் இருக்குங்க. அது இந்த மரம் வந்து தாண்டி மரம்னு பேர். அந்த தாண்டி மரத்தில் போய் சத்ரு சம்ஹார மூர்த்தி தவம் செஞ்சு பட்டு போன மரத்தை துளிர்க்க வைக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில், இந்த கலியுகம் 5127 ஆண்டு காலமாக அந்த மரம் உயிரோட்டமாக இருக்குது. அவங்க காலகட்டத்திலேருந்து இன்னேற வரைக்கும் உயிரோட்டமாக இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷமாக இருக்குன்னு வைங்க. அந்த மரம் இன்றைக்கும் ஒரு 6 அடி சுற்றளவு இருக்கும். 6 அடியில் 10-12 அடிக்கு மேலே சுற்றளவு இருக்கும். இன்றைக்கி நீங்கள் அந்த தாண்டீஸ்வரம் கோயில் போனீங்கன்னா அந்த மரத்தை நீங்கள் பார்க்கலாம். ஜென்மச்சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, என்னென்னமோ சனி சொல்கிறாங்க. ஓகேங்க, எல்லா சனிக்கும் நிவர்த்தி தாண்டீஸ்வரத்தில் தான் இருக்குது. தாண்டீஸ்வரம் போயிட்டு சித்தரை பார்த்துட்டு அந்த மரத்து நிழலில் நின்று வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு ஜென்மச்சனி எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஜென்மச்சனி எப்போவுமே ஒன்றுமே இல்லாத விஷயத்தை பெருசாக ஊதி காமிக்கும். இதுதான் ஜென்மச்சனியோட வேலை. உடம்புல பாதிப்புகளை கொடுக்கும். உடம்புல கவனமாக இருந்தீங்கன்னாவே ஓகே. இல்லை தவற விட்டுட்டீங்க அப்படின்னாலும் கூட, இல்லையா இப்போ தான் வருது உங்களுக்கு ஜென்மச்சனி, இப்போ கூட உடனடியாக போயிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு எல்லா குறைகளும் நிவர்த்தி ஆகும்னு சொல்லி சித்தருடைய ஆசீர்வாதத்தோடு, நான் பேசுகிறதே சித்தருடைய ஆசீர்வாதம்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றியை தெரிவிச்சுட்டு நிறைவு செய்வோம். வாழ்த்துக்கள்.